காமராஜர் ஒரு எளிமையானவர், ரொம்ப நேர்மையானவர். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த எளிமையானவர்ன்றதுனாலேயே அவர் ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? காமராஜரை இந்திரா கைது செய்ய முன் வந்த போது தடுத்து நிறுத்தி வர்ற கலைஞரை காமராஜர் மேல உங்களுக்கு பற்று கிடையாது, உங்களுக்கு திமுக மீது வெறுப்பு. நீங்க யாருமே ஒரு வரலாறுகளை தரவுகளை படிப்பதே கிடையாது. நீங்க அப்படி படிச்சிருந்தீங்கன்னா தான் திருச்சி சிவா மேல நீங்க இவ்வளவு காட்டுணர்ச்சியோட பேச மாட்டீங்க. திருக்குறள் புத்தகத்துல 944வது திருக்குறள் இருக்கிற மாதிரி ஒரு குறளை எழுதி ஒரு விழா நடத்துறாரு ஆளுநர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, ஸ்வரணம் ஒண்ணுமே கிடையாது. முகவரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சென்னை மாகாணமாக இருந்த ஒரு நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய மிக முக்கியமான நாள். நாம் எல்லோரும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுல அந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த நாள் ஜூலை 18ஆம் தேதி. நாம எல்லாம் சென்னை மாகாணத்தில் தான் இருக்கோம். சென்னை மாகாணம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா, ஜார்க்கண்ட்ல ஒரு பகுதி ஆகிய இது எல்லாமே சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல தான் நம்ம எல்லாமே இருந்தோம் சுதந்திரத்திற்கு முன்பு. இது எல்லாம் திராவிட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1947ல சுதந்திரம் அடைந்த பின்பு எல்லோரும் எல்லா மாநிலங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய அங்கங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கங்க மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தாங்க. அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில முதல்ல சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த மாநிலம் ஆந்திரா. அதற்கு அடுத்தது 1956ல கர்நாடகா, கேரளா இதெல்லாம் நம்ம விட்டு பிரிந்தது. ஒரிசா இதெல்லாம் நம்ம விட்டு 56ஓட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல தான் பெரியார் என்ன பண்றாரு, அவன் தாய்மொழி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாநிலத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். மாநிலத்தை பிரிச்சுட்டு போனது மட்டும் இல்லாம அவனுக்கான பேரை அவன் வச்சுட்டு போயிட்டான். இந்த நிலையில தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதற்கு அடுத்தது அந்த குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அப்போது 1956 அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியில இருந்தார். அப்ப 1957ல முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்த திமுக அப்போது 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள முதல் நுழைகிறாங்க. அப்ப நுழையும் போது அவர்கள் சென்னை மாகாணத்தை தூக்கிவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வலுவான கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்போது அவர்கள் 15 உறுப்பினர்கள் என்பதால் இவருடைய பேச்சு பெருசாக ஈடுபடவில்லை. அதே காலகட்டத்தில் 1957ல மொழிப்போர் தியாகி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கரலிங்கனார் என்பவர் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு பச்சை தண்ணி கூட அவரு எடுத்துக்கல. அவ்வளவு பெரிய வைராகியத்தோட உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருந்த 76வது நாளில் அவர் அந்த உண்ணாவிரத பந்தலிலே உயிரிழந்தார். அதனாலதான் அவருக்கு மொழிப்போர் தியாகி என்ற பட்டம் அவருக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல ஆட்சியில் இருந்த காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர் பெரியார் சொல்றாரு தமிழ்நாடு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு 15 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது தமிழ்நாடு பெயர் சூட்ட வேண்டும் என்று. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து மாண்டு போறாரு தமிழ்நாடு பெயர் சூட்டுன்னு. அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாடு பெயர் சூட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆனா காமராஜர் துளியும் மதிக்கவில்லை. அதன் பின்னர் 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட 3 தீர்மானங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, இருமொழி கொள்கை. அடிப்படை கல்வி கற்பதற்காக தமிழும் உலகத்தை தொடர்பு கொள்வதற்காக ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். அதற்கு அடுத்தது காதல் திருமணங்கள், சீர்திருத்த திருமணங்கள் இவையெல்லாம் சட்டப்படி செல்லும் என்று அங்கீகாரம் வழங்கியது. அதற்கு அடுத்தது 3வதாக சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. ஆக இந்த 3 மிக முக்கியமான தீர்மானங்கள் மட்டுமே அறிஞர் அண்ணா கொண்டு 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி நிறைவேற்றினார். ரிஷா காமராஜரை பத்தி அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறோம் இல்ல. காமராஜர் ஒரு எளிமையானவர்,
ரொம்ப நேர்மையானவர். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அவர். அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த எளிமையானவர்ன்றதுனாலேயே அவர் ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏசி பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அந்த எளிமையெல்லாம் போயிடுமா என்ன? என்னங்கடா உங்க கதை? பெருசா கொதிச்சு அப்படியே முக்கி எழுறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் காமராஜர் பற்று இருக்கிற மாதிரியும், அந்த காமராஜரை இந்திரா கைது செய்ய முன் வந்த போது தடுத்து நிறுத்தி வர்ற கலைஞரை ஏன் உண்மை பேசுறதுக்கு மறுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் முட்டாளா இருக்காங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்! காமராஜர் ஏசி பயன்படுத்தியது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 25 ஆண்டு காலம் உதவியாளராக இருந்த வைரம் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை படிச்சு தொலைங்க. முதல்ல அவர் சொல்லியிருக்காரு, காமராஜரால் கடைசி காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் உறங்க முடியாது. அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சுற்றுப்பயணம் போவார். சுற்றுப்பயணம் போகும்போது அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் சுற்றுப்பயணம் போக தான் செய்வார். அப்ப சுற்றுப்பயணம் போகும்போது எல்லா இடங்களிலும் ஏசி இருப்பது கிடையாது. அப்ப ஒரு அரசாங்க மனசு வச்சாதான் அவருக்கு ஏசி கொடுக்க முடியும். அந்தந்த எங்கெங்க போய் தங்குறாரோ அந்தந்த அறையில ஒரு ஏசி ஃபிட் பண்ணி கொடுக்க முடியும். திமுக அரசாங்கம் தான் அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்தது, அதை செய்து கொடுத்தது. திருச்சி சிவா பேசிட்டாருன்றதுல அது என்ன? திருச்சி சிவா பேசுறதுல என்ன தவறு கண்டுபிடிச்சிட்டீங்க? அவர் எளிமையானவர், ஏசி எல்லாம் பயன்படுத்தினார். என்ன எளிமையானவர் தான் ஏசி பயன்படுத்தினா அந்த எளிமை போயிடுமா? எளிமையானவர் மருத்துவமனையில் அனுமதி கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அவர் இந்த நாட்டினுடைய சொத்து, முன்னாள் முதலமைச்சர். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவரை பாதுகாக்க வேண்டியது அன்றைக்கு ஆட்சியில் இருந்தக்கூடிய கட்சியினுடைய கடமை. அதை செஞ்சாங்க. அப்ப அவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலைஞரை பாராட்டியிருக்காரு, வாழ்த்திருக்காரு. இப்போதைய முதலமைச்சருடைய திருமணத்திற்கு போட்டு காமராஜர் போய் வாழ்த்து சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இப்படி அவங்க எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்துல நல்ல அந்நியோன்யமா நெருக்கமா ஒருத்தரோட ஒருத்தர் புரிந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் இறந்த 50 ஆண்டு காலம் கழிச்சு ஒரு தகவலை வரலாற்று குறிப்பை ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கூமுட்ட தலைவர்கள், அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவன தலைவர் 3 பேத்து போட்டிருக்காரு, அன்புமணி ராமதாஸ். அவர் என்னவா பெரிய இது மாதிரி ஒண்ணு படிக்கணும். அந்த தரவுகளை நீங்க எடுத்து வெளியில போட்டு இந்த மாதிரி பேசல, இந்த மாதிரி காமராஜர் ஏசி பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்றீங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு திமுகவினுடைய வெறுப்பு, காமராஜர் மேல உங்களுக்கு பற்று கிடையாது. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு திமுக மீது வெறுப்பு. ஏன் திமுக மீது வெறுப்பு நான் சொல்லட்டுமா? பாட்டாளி மக்கள் கட்சி 1980 காலகட்டத்துல தொடங்கும் போது 87, 88 எல்லாம் மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடந்தது. இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனுக்காக போராட்டம் நடந்தது. அப்ப ஏறத்தாழ 27 பேர் எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்க திட்ட மாட்டீங்க, அவங்களெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா எம்ஜிஆர் உங்களுக்கு கொடை வல்லல். 89ல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் கூப்பிட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைத்து உட்கார வைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு மொத்த கம்யூனிட்டியும் ஒன்னா இணைச்சு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அவரு உங்களுக்கு கெட்டவர். நீங்க தமிழ்நாட்டினுடைய வரலாறுல தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும், கல்விக்கண் திறந்ததா இருக்கட்டும், கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை கட்டமைத்ததா இருக்கட்டும், எல்லாமே திமுக தான். படித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததா இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி எல்லோரும் படித்து ஓரளவு நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் திமுக. ஆனா உங்களால திமுகவினுடைய சாதனைகளையும் திமுகவினுடைய கொள்கைகளையும் சொன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க யாருமே ஒரு வரலாறுகளை தரவுகளை படிப்பதே கிடையாது. நீங்க அப்படி படிச்சிருந்தீங்கன்னா தான் திருச்சி சிவா மேல நீங்க இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட பேச மாட்டீங்க. என்ன பேசிட்டாரு திருச்சி சிவா? அப்படியே ஆகா ஓகோன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு கண்டன அறிக்கை தான். ஏசிய பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்றது ஒரு குற்றமாயா? ஏசிய பயன்படுத்தல நீ சொல்ல பார்ப்போம். எந்த நாட்டுல இருக்கிறீங்க? அதனால அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா திமுகவை தவிர்த்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் திமுக மீதுதான் வெறுப்பை உமிழ்கிறார்கள் ஒழிய திமுக மீது இவங்களுக்கு காமராஜர் மீது பற்றுலாம் கிடையாது, காமராஜர் மீது பாசம்லாம் கிடையாது. காமராஜர் மீது பற்றும் பாசமும் இருந்திருந்தா இவர்கள் காமராஜர் பற்றியான வரலாறுகளை படித்திருப்பார்கள். வரலாறுகளை படித்திருந்தால் இப்படி தவறான தகவல்களை வெளியே பேச மாட்டார்கள். ஒரு தலைவர்கள் பாருங்க, 13ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். ஆளுநர் மாளிகையில திருக்குறள் புத்தகத்துல 944வது திருக்குறள் இருக்கிற மாதிரி ஒரு குறளை எழுதி ஒரு விழா நடத்துறாரு ஆளுநர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சுவரணம் ஒண்ணுமே கிடையாது. இந்த தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா தமிழர்களுடைய ஒரு இலக்கியத்தை சிதைக்கிறார ஒரு மனிதர் ஆளுநர் அங்க வந்துட்டு ஒரு மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்யறாரு. எழுத்துப்பிழை இருக்கலாம், சரி, ஒரு வடமாநிலத்தில் வந்திருக்கிற ஒரு குறளை சொல்ல முடியாம எழுத்துப்பிழையா சொல்லலாம், அது வேற. ஒரு ஆளை வச்சு குறளையே மாற்றி எழுதுறாரு.
அதை வெளியே கொண்டு வந்து போடுறாரு. திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் சிதைக்கிறாரு. அவரை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் துப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன நேரா வரீங்க, ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு வரலாற்று சம்பவத்தை, நாடாளுமன்றத்துல சீனியரா இருக்கக்கூடிய ஒரு எம்பி, திமுகவிலேயே அறிவார்ந்த ஆழ்ந்த சிந்தனைவாதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றாரு. அதுக்கு எல்லாம் வந்து நிக்கிறீங்க. எங்கயா இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? நீங்க யாரும் தமிழ்நாட்டு மக்களையோ தமிழ்நாட்டுக்காகவோ போராடுற மாதிரியே இல்லையே. இந்த ஆளுநரை கண்டிச்சு ஒரே ஒரு நபராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது உண்டா, பேசியது உண்டா? ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மரபுகளையும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் சட்டமன்றத்தினுடைய மரபுகளையும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் எல்லாவற்றையுமே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை கண்டிச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ சீமானோ அன்புமணியோ நீங்க யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு, ஆஹா நீங்க எல்லாம் நடுநிலைவாதிகள் தான், மிக அற்புதமான லீடர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம். திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக கையாளுகிறீர்கள். அதான் உண்மை. திமுக ஆட்சிக்கு வரட்டும், ஆட்சிக்கு வராது போயிட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திமுக எப்போதுமே ஆட்சியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. 5 ஆண்டுக்கு மேல அவங்க ஆட்சியிலே இருந்தது கிடையாது. அதெல்லாம் வேற. நீங்க தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வெறுமனே பெரியார் எதிர்ப்பு, அண்ணா எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, திராவிடம் என்ற மாடல் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இதை தவிர்த்து உங்களிடம் வேற எதுவுமே கிடையாது. இந்த அரசியல் நீங்கள் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஒதுக்கி வைப்பதை தாண்டி வேற வழியே அவர்களுக்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.